காரைக்குடியில் தங்க நகை வியாபாரியிடம் 1.5 கிலோ தங்கம் வழிப்பறி செய்த 5 பேர் கைது. தீரன்பட பாணியில் மகாராஷ்டிரா சென்று குற்றவாளிகளை கைது செய்த தமிழ்நாடு காவல்துறை. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மதுரை பகுதியைச் சேர்ந்த தங்கை நகை வியாபாரி விஜயராஜா வயது 40. இவர் மதுரையிலிருந்து காரைக்குடியில் உள்ள தங்க நகை வியாபாரிகளிடம் விற்பனை செய்வது வழக்கம். அந்த வகையில் மதுரையிலிருந்து 1.7 கிலோ தங்க நகை கட்டியை காரைக்குடியில் உள்ள நகை வியாபாரிகளிடம் விற்பனை செய்வதற்காக ஆகஸ்ட் 4ஆம் தேதி வருகை தந்தபோது இவரை பின்தொடர்ந்து காரில் வந்த மர்ம நபர்கள் பையில் கொண்டு வந்த 1.7 கிலோ தங்க நகைகளை வழிப்பறி செய்து தலைமறைவாகினர். இச்சம்பவம் தொடர்பாக சிவகங்கை மாவட்ட கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் காரைக்குடி ஏஎஸ்பி ஆசிஷ் புனியா IPS தலைமையில் தனிப்படை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் நகைக்கடையில் பணிபுரியும் அபிமன்யு என்பவரை விசாரணை செய்ததில் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த தனது நண்பர்கள் சேட்டான் பிரசாத், துகாராம், தேவ்ரா, ரிஷிகேஷ், சுமித் ஆகியோர் மூலம் இவர் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. தனிப்படையினர் தீரன்பட பாணியில் மகாராஷ்டிரா விரைந்து சென்று கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு 5 நபர்களையும் அவர்களிடமிருந்து கொள்ளைக்கு பயன்படுத்திய கார் மற்றும் 1346 கிலோ எடையுள்ள தங்க கட்டிகளை கைப்பற்றினர். அவர்களை சிறையில் அடைத்தனர். மீதமுள்ள நகை மற்றும் 2 குற்றவாளிகளை தேடி வருகின்றனர்.